إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا وكثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد نبي رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. போற்றுகின்ற எல்லா புகழுக்கும் சொந்தக்காரனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து அவனிடத்திலே பாவமன்னிப்பு செய்யவனாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழைக்கிறான். இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வபுதஹு இலைஹி அல் வசீலத, வணக்க வழிபாட்டின் மூலம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு வழியை தேடுங்கள். இரண்டாவதாக அல்லாஹ் பேசுகிறான், வ ஜிஹாது ஃபீ சபீலி, அவனது பாதையில் போராடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சூரா ஆலு இம்ரானிலே தொடர்ந்து பேசுகிறான், வலா தஈனு வலா தஅஸனு, முஸ்லிம்களே நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் கவலையும் படாதீர்கள். வ அன்துமுல் அவ்லவுன இன் குன்தும் மூமினீன், உங்களுடைய ஈமான் மாத்திரம் உண்மையானதாக உறுதியானதாக இறை நம்பிக்கை சரியானதாக இருந்தால் உங்களுக்கு கவலையே வேண்டாம், பயமே வேண்டாம். குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போர் என்றால் மதீனாவிலே இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும், எல்லா பெண்களும், எல்லா குழந்தைகளும் உயிர் போய்விடுமோ, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தில் இருந்த ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் பசியின் காரணமாக தன்னுடைய வயிற்றில் 2 கல்லை கட்டி கொண்டு ஒரு வாசகத்தை, ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். இதா ஹரக்கல் கிஸ்ரா பலா கிஸ்ரா, கிஸ்ரா முடிந்தால் உலகத்தில் மறு கிஸ்ரா இல்லை. யார் இந்த கிஸ்ரா? இன்றைய ஈரான், பாகிஸ்தான், அஜர்பைஜான், ஆப்கானிஸ்தான், இப்படி 13 நாடுகளை 600 ஆண்டுகள் கட்டி ஆண்ட பேரரசு கிஸ்ரா. இதா ஹரக்கல் கெய்சர் பலா கெய்சர், கெய்சர் உலகத்தில் அழிந்தால் இனி மறு கெய்சர் தலை தூக்க மாட்டான். யார் இந்த கெய்சர்? இன்றைய ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி, ஆசியா கண்டத்தின் ஒரு பகுதி, 3 கண்டங்களை 800 ஆண்டுகள் உலகத்தில் பேராட்சி செய்த எம்பையர், ரோமன் எம்பையர் என்று சொல்வார்கள், அதனுடைய மன்னர் கெய்சர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொன்ன இந்த முன்னறிவிப்பு அவர் சொன்ன 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதர் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினான். யார் அந்த மனிதர்? அமீருல் மூமினீன், அஷரத்துல் முபஷரா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த உமர்? இந்த உமரை இந்த குத்பாவில் முஸ்லிம்களுடைய நாவுகளால், முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களால் அறிமுகப்படுத்துவதை விட முஸ்லிம் அல்லாதவர்களால் நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்முடைய நாட்டுக்கு 1947 ஆகஸ்ட் 15 நைட்டு 12 மணிக்கு சுதந்திரம். லார்ட் மவுண்ட் பேட்டன் அந்த சுதந்திர பட்டயத்தை எடுத்து
கொண்டு போய் நேரு, காமராஜர் இவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு சொன்னார், இந்த நாட்டை நீங்கள் ஆட்சி செய்வதாக இருந்தால் கலீஃபா உமரை போல ஆட்சி செய்யுங்கள். காந்தி சொன்னார், இந்த நாட்டுக்கு உமர் தேவை. இந்த நாட்டுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரசித்தி பெற்ற வரலாற்று ஆவணம் ஒன்றை எழுதினார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதிலே எழுதுகிறார், இந்த நாட்டை நான் உமர் அவர்களை போல ஆட்சி செய்ய விரும்புகிறேன். நேரு சொன்னார், இந்த நாட்டுக்கு உமர் தேவை. நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் டெல்லியினுடைய முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் பொறுப்பேற்றவுடன் அவரிடத்திலே பேட்டி காண்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை, நான் இந்த டெல்லியை உமரை போல ஆட்சி செய்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார், இந்த நாட்டுக்கு உமர் தேவை. காந்தி சொன்னார், நேரு சொன்னார், அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார், உமர் தேவை. எனக்கும் உங்களுக்கும் தேவை இல்லையா? இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு உமரை போல ஒரு ஆட்சியாளர் தேவை இல்லையா? யார் இந்த உமர்? உமர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் தான். அபூபக்கரை விட இந்த உம்மத்தில் யாரும் சிறந்தவர் அல்ல. 2.5 ஆண்டுகள் முடிந்து உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். கலீஃபாவாக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 2 பெரிய சவால்களை சந்திக்கிறார்கள். ஈராக்குடைய பார்டர்ல பாரசீக எம்பையர் ருஸ்தும் ஃபெரோக் ஷா தலைமையிலே 2 லட்சம் படை வீரர்களை திரட்டி கொண்டு இஸ்லாமிய பகுதிகளை நோக்கி பாரசீக படை உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே சிரியாவுடைய பார்டரிலே கெய்சருடைய தலைமையில் பைசாண்டியன் எம்பையர் அவருடைய தலைமையில் 3 லட்சம் படை வீரர்கள், ஆக்டிவ் மிலிட்டரி, ரிசர்வ் போலீஸ் சொல்லல நானு, ஆக்டிவ் பர்சன்ஸ் 3 லட்சம் படை வீரர்களை தயார் செய்து கொண்டு சிரியா பார்டர் வழியாக இஸ்லாமிய பகுதிக்குள் படை உள்ளே வருகிறது. புரிவதற்காக சொல்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? அது நம்முடைய நாட்டுக்கு பக்கத்தில் இலங்கை என்ற ஒரு சிறிய நாடு இருக்கு. அதுக்கு மேல இந்தியா பெரிய வல்லரசு, அதுக்கும் மேல சைனா இந்தியாவை விட பெரிய வல்லரசு. இந்த 2 வல்லரசுகளும் இணைந்து சீனாவும் இந்தியாவும் படையை தயார் செய்து கொண்டு இலங்கைக்கு எதிராக போர் செய்ய வந்தால் எப்படி இலங்கையுடைய நிலை இருக்குமோ அதே அளவு நிலைமை கலீஃபா உமருடைய நிலைமை, இஸ்லாமிய பேரரசின் நிலைமை. ஹிஜ்ரி 13 ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஹிஜ்ரி 14 வரலாற்றில் பிரசித்தி பெற்ற காதிசியா யுத்தம், பேட்டில் ஆஃப் நஹாவந்த், யாருடைய தலைமையில்? சாது பின் அபி வக்காஸ் தலைமையில். யாரெல்லாம் தளபதிகளாக? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஜுபைர் பின் அவ்வாம், அபூ தல்ஹா, முசன்னா என்ற ஒரு மிகச்சிறந்த சாபியின் தலைமையிலே 20,000 இருந்து 30,000 படை வீரர்களை தேர்ந்தெடுத்து உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார்கள். காதிசியாவுக்கு, இன்றைய ஈராக்குக்கு அனுப்புகிறார்கள். அந்த பக்கம் யாரு? ருஸ்தும் ஃபெரோக் ஷா. வரலாற்றில், பாரசீக வரலாற்றில் இவனை போல பிரசித்தி பெற்ற இளவரசன் இல்லை. நாங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய காலத்தில் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் சோரப் பிஸ் ருஸ்டம் என்று ஒரு பாடமே வைத்திருந்தார்கள். அந்த ருஸ்தும் தான் இவன், ருஸ்தும் ஃபெரோக் ஷா. மிகச்சிறந்த போர் வீரன், மிகச்சிறந்த ராஜதந்திரி. இன்றைக்கும் இவனை புகழ்ந்து பாடிய கவிதைகள் பாரசீகத்தில் பிரசித்தம். அவ்வளவு பெரிய மாவீரன், பெரிய போர் தளபதி. 2 லட்சம் படை வீரர்களோடு ஈராக்கை நோக்கி யூப்ரட்டிஸ் நதியை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இங்கே 20,000 வீரர்கள் சாது பின் அபி வக்காஸ் தலைமையிலே. உள்ள இறங்கி அடித்தால் பாரசீக படை பின்வாங்குது, அப்படியே முஸ்லிம் படை அடித்து அப்படியே முன்னேறுது. திடீரென்று ஒரு சறுக்கல், போர்க்களத்திலே முஸ்லிம் வீரர்கள் சஹாபாக்களுடைய தலைகள் எல்லாம் அப்படியே உருள ஆரம்பிக்குது. முஸ்லிம் படை வீரர்கள் வெட்டுப்பட்டு காயப்பட்டு கிடக்கிறார்கள். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் காயப்படுகிறார், கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார். திடீர்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது, முஸ்லிம் படை வீரர்களாக முன்னேற முடியல. சாத் அவர்கள் ஒரு கடிதத்தை உமர் அவர்களுக்கு எழுதுகிறார்கள். கலீஃபா அவர்களே, படை ஸ்தம்பித்து விட்டது, கடுமையான பேரிழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், மேலும் படை வீரர்கள் தேவை, அனுப்புங்கள். இந்த பக்கம் ஈராக்கில் போர், அந்த பக்கம் சிரியாவில் போர். உமர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இமாம் தபரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதனால தான் வரலாற்றில் உமர் நிற்கிறார். என்ன செஞ்சாங்க தெரியுமா? சாது பின் அபி வக்காஸ் எழுதுகிறார், நாங்கள் நகரக்கூடிய மலை குன்றுகளை பார்த்தோம். மலைனா பெரிய மலை, ஊட்டியில் இருக்கிற மாதிரி பெரிய மலையை மலைன்னு சொல்லுவோம். மலை குன்று என்றால் சின்ன மலையை மலை குன்றுன்னு சொல்லுவோம். நகரக்கூடிய மலை குன்றுகளை பார்த்தோம். எதை அவர் பேசுகிறார் என்றால்,
ருஸ்தும் ஃபெரோக்ஷா பாரசீகர்கள் வலிமையான யானைப்படையை உலகத்தில் வைத்திருந்தார்கள். உலகத்தில் யானைப்படை அவ்வளவு வலிமையான படையில் இந்தியாவுடைய சோழ பேரரசிட்ட கூட அவ்வளவு பெரிய யானைப்படை கிடையாது. 1000 2000 மேற்பட்ட யானைப்படையை வைத்திருந்தார்கள். முஸ்லிம் படை வீரர்களுக்கு சஹாபாக்களுக்கு யானைப்படையை எதிர்கொண்டு பழக்கமே இல்லை. உமர் எழுதுகிறார் கடிதம், சாத் அவர்களே, நீங்கள் 1000கணக்கில் படை வீரர்களை அனுப்ப சொன்னீர்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். யாரை அனுப்புனாங்க தெரியுமா? யாரெல்லாம் பத்ரு போரில் பங்கெடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் பொறுக்கி எடுத்தாங்க. தாபியீன்களில் மிகச்சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். செலக்ட் பண்றாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது மதீனாவில். கடிதம் எழுதுகிறார்கள், இவர்களை நான் அனுப்புகிறேன், நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய படையை பல ரெஜிமெண்ட்டுகளாக பிரித்து விடுங்கள். உலகத்திலேயே முதலில் ரெஜிமெண்ட்டை உருவாக்கியது இஸ்லாமிய பேரரசு. பல ரெஜிமெண்ட்டுகளாக பிரித்து ஒவ்வொரு பத்ரில் பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு உமர் அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். பத்ரு போர்க்களத்தை அவர்களுக்கு கண்முன்னே கொண்டு வாருங்கள். என்னுடைய இஸ்லாமிய படை வீரர்களுக்கு தேவை ஆயுதங்கள் அல்ல, எண்ணிக்கை அல்ல. என்னுடைய இஸ்லாமிய படை வீரர்களுக்கு தேவை ஈமான், உறுதி, தியாகம், பொறுமை. உமர் அவர்களுடைய வரலாறில் எழுதப்பட்ட வாசகம் தியாகம், பொறுமை, இஸ்லாம், ஈமான். அனுப்புகிறார்கள். அங்க போய் போர்க்களத்தில் பயான் நடக்குது. ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் பயான் நடக்குது. புதிய ஈமான் ரத்தம் பாய்ச்சப்பட்டு முன்னேறினால் தளபதி முசன்னா தலைமையிலே யானைகளுக்கு எதிராக போராடினார்கள். இமாம் தபரி அவர்கள் எழுதுகிறார்கள், யானைக்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிம் வீரனும் போராடி தும்பிக்கையை வெட்டினான் தன்னந்தனியாக. வரலாற்றில் இப்படிப்பட்ட வீரத்தை கேள்விப்பட முடியுமா? படை சிதறி ஓடுது. யூப்ரட்டிஸ் நதிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய ஆறு. அந்த ஆற்றில் லட்சக்கணக்கான பாரசீக வீரர்களுடைய தலை ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு ருஸ்தும் ஃபெரோக்ஷாவும் அவனுடைய படையும் ஆற்றிலேயே மூழ்கடிக்கப்படுகிறது. பாரசீகம் வீழ்ந்தது. இஸ்லாமிய கொடி, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கொடி, பாரசீகத்துடைய எம்பையர், அவனுடைய கோட்டை, கிஸ்ராவுடைய கோட்டையில் அல்லாஹு அக்பர் என்ற கொடி ஏறியது. அதுக்கப்புறம் வரலாறு பார்க்கிறோம். அந்த கஜானாக்களுடைய அந்த செல்வங்களை எடுத்தால் எப்படி எழுதுறாங்க தெரியுமா வரலாற்று ஆய்வாளர்கள்? அந்த கிஸ்ராவுடைய செல்வம் மட்டும், தங்கம் மட்டும் 3 மைல் தூரத்திற்கு மின்னியது. அவ்வளவு செல்வம் குவிஞ்சிருச்சு. 3 மைல் தூரத்திற்கு தங்கத்துடைய பிளாஷ் அடிக்குது. எப்படி இருக்கு ஒரு கலீஃபாவுக்கு? பாரசீக வெற்றி. இன்னைக்கு 13 நாடு அன்றைய பாரசீகம். அப்படியே அந்த செல்வங்களை எல்லாம் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கனிமத்து பொருள்களை போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு இஸ்லாமிய பேரரசுக்கு எது சொந்தமோ அதையெல்லாம் ஒட்டகத்திலும் குதிரையிலும் ஏற்றி அப்படியே அனுப்புகிறார்கள். இஸ்லாமிய படை வீரர்கள் எல்லாம் போகும்போது எப்படி போனாங்க? கிழிந்த ஆடையோடு, பசியும் பட்டினியுமா, ஒட்டகம் இல்லாமல், குதிரை இல்லாமல், முனை மங்கிய வாளோடு போனார்கள். திரும்பி வரும்பொழுது அந்த கனிமத்து பொருள்கள், விதவிதமான ஆடை, செல்வம், அப்படியே வர்றாங்க. மதீனாவுக்குள்ள படை வருது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சமீபத்தில் ஒலிம்பிக் நடந்து முடிஞ்சுது. அந்த ஒலிம்பிக்கில் இந்தியா கோல்டு மெடல் வாங்கலை. ஆனால் அந்த வெற்றி பெற்ற ஒரு 4 வெள்ளிப்பதக்கம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிய உடனே எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? ஒரு அமைச்சர் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவார், 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா, மத்திய அரசாங்கம் ஒரு பரிசு, மாலை மேலதாளம், ஒரு பாராட்டு விழா. அவர் பிறந்த மாநிலத்துக்கு வந்தால் அங்கே ஒரு 2 கோடி 3 கோடி பரிசு, மேலதாளத்தோடு பாராட்டு விழா. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் ஒரு பாராட்டு விழா, அவர் இருக்கக்கூடிய தெருவில் ஒரு பாராட்டு விழா. ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு வெள்ளிப்பதக்கம் வாங்கினால் இந்த உலகத்தில் அப்படி பாராட்டு. சமீபத்தில் செஸ் போட்டியில் ஒரு சிறுவன் வென்றுவிட்டு வந்தான். எத்தனை கோடி, கிட்டத்தட்ட 10-15 கோடி அவனுக்கு பரிசு. ஒரு நாள் முழுவதும் தலைப்பு செய்தி அதுதான். ஒரு சாதாரண ஒலிம்பிக்கில் ஒரு வெள்ளிப்பதக்கம் வாங்கினாலே இந்த உலகம் இப்படி கொண்டாடுது. ஒரு நாட்டை, ஒரு இலங்கை என்ற நாடு சீனாவை வெற்றி பெற்று விட்டால் அந்த பிரதமர் எப்படி கொண்டாடுவார்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். அந்த வீரர்களுக்கு நாட்டையே எழுதி கொடுத்து விடுவார். இஸ்லாமிய படை வீரர்கள் எல்லாம் அப்படியே உள்ள வர்றாங்க. கலீஃபா உமர் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? இது வெற்றி பெற்ற உடனே சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் ஒரு ஒற்றனிடம் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். வெற்றி செய்தி, பாரசீக வெற்றி செய்தி உமருக்கு வருது.
மதீனா வாசல்ல யாரோ ஒருவர் நிற்கிறார். அந்த குதிரை வீரர் கடந்து செல்கிறார். கடந்து சென்றவுடன் இந்த குதிரைக்கு பின்னாடியே யாரோ ஒரு மனிதர் ஓடி ஓடி வருகிறார். அவர் கண்டுக்கல, சரி யாரோ ஒருத்தர் ஓடி வர்றாரு. மதீனா நகரத்துக்குள்ள அந்த குதிரை என்டர் ஆன உடனே மக்கள் எல்லாம் கத்துறாங்க, கலீஃபா உமர், கலீஃபா உமர், ஏன் ஓடுகிறீர்கள்? இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, வேண்டங்க, இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் திடீர்னு இந்த பகுதியில் ஓடுனா எப்படி இருக்கும்? மக்கள் எல்லாம் எப்படி பதறுவாங்க? ஒரு பெரிய எம்பையர் உமர் அவர்கள் ஆட்சி செய்த பகுதி 21 லட்சம் சதுர மைல், 4054 ஹாட் சிட்டிஸ். சென்னை, டெல்லி, மும்பை மாறி 4054 நகரங்களை ஆட்சி செய்தவர் கலீஃபா உமர். குதிரைக்கு பின்னாடி ஓடி போறாரு. ஓடி போனா குதிரையை நிப்பாட்டுறாங்க. குதிரை வீரன் இறங்கி, கலீஃபா அவர்களை என்னை மன்னித்து விடுங்கள், நீங்க தான் உமர் என்று எனக்கு தெரியாது, அதையெல்லாம் விடு, என்ன கடிதம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்பு, அநியாயமாக ஒரு முஸ்லிம் வீரரை கூட இழக்க மாட்டார். கடிதத்தை திறந்து பார்த்தால் பாரசீக வெற்றி. என்ன செஞ்சாங்க தெரியுமா உமர்? அதனாலதான் வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹெச்ஆர்ட் அதை பதிவு செய்கிறார். ஹவ் சிம்பிளிசிட்டி திஸ் பர்சன். இப்படி ஒரு எளிமையா அங்கேயே சஜ்தா செய்தார்கள். உடனே பள்ளிவாசலில் மக்களை எல்லாம் கூப்பிட்டு உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை, பாரசீகம் வெற்றியடைந்து விட்டது, ஆனால் இந்த உமர் இந்த நாட்டிலேயே அல்லாஹ்வுடைய கடைமட்ட அடிமை. இந்த உமர் இந்த நாட்டில் உள்ள சாதாரண குடிமகன். இந்த உமர், இந்த உமருக்கு எந்த பெருமையும் இல்லை, இந்த உமருக்கு எந்த கண்ணியமும் இல்லை. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு மறுக்க முடியாத வரலாறு, மறைக்க முடியாத வரலாறு. நான் இப்படி பேச முடியும்? மைக்கேல் ஹெச்ஆர்ட் இந்த வரலாறை பதிவு செய்து ஆச்சரியப்படுகிறார். அதுக்கப்புறம் செல்வங்கள் எல்லாம் உள்ள வருது. மதீனாவுக்குள்ள வெற்றி பெற்று செல்வத்தோடு குதிரைகளும் ஒட்டகங்களும் உள்ள வந்தா மதீனாவில் போர் வீரர்களை வரவேற்பதற்கு ஆள் இல்லை. அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வெற்றி பெற்று முஸ்லீம் படை வீரர்கள் வருகிறார்கள், வரவேற்பதற்கு ஆள் இல்லை. அப்போ ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, நீங்க இங்க இருந்து எப்படி போனீங்களோ அதே மாதிரி அந்த பழைய ஆடையோடு நீங்க வாங்க, உமர் உங்களை வந்து பார்ப்பார். அந்த கனிமற்ற பொருள்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு முஸ்லிம் படை வீரர்கள் உள்ளே வந்தவுடன் உமர் அவர்கள் ஓடி போய் ஆறத் தழுவிக் கொண்டார்கள் கண்ணீர் விட்டு. இப்படி எளிமையான வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு என்பது கேட்பதற்கல்ல, உணர்ச்சி வசப்படுவதற்கல்ல, எழுதி வைத்து படிப்பதற்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை போல் வாழ்ந்து காட்டினார்கள். நாம கடைபிடிக்கிறோமா இந்த மார்க்கத்தை? நம்மிடத்தில் எளிமை இருக்குதா? அவர் பெரிய பேரரசர், நம்மெல்லாம் சாதாரண குடிமகன். இங்க யாரும் கவுன்சிலர் கிடையாது, இங்க யாரும் வார்டு மெம்பர் கிடையாது. நம்மிடத்திலே எளிமையும் கட்டுப்பாடற்ற தன்னடக்கமுள்ள வாழ்க்கை இருக்குதா? ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன், இப்னு உமர் அல்ல, வேறொரு மகன், புதிய ஆடை அன்னைக்கு அணிஞ்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் பெருநாள் அன்று புதிய ஆடை அணிந்து தொழுகைக்கு செல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். மார்க்கம் அதை தடை செய்யலை. புதிய ஆடை அணிந்து கொண்டு வெளியே வருகிறார். உமர் அவர்களுடைய பழக்கம் என்னன்னா, எப்பவுமே கையில் ஒரு சாட்டை வச்சிருப்பார். மகனை அடி வெளுத்துட்டார். உடனே அப்சா ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. மகள், உமர் அவர்களுடைய மகள், உம்முல் மூமின்களின் தாயார் அப்சா ரலியல்லாஹு வந்து, தந்தை அவர்களே, தம்பி எந்த தப்புமே செய்யலையே, ஏன் அடிச்சீங்க? உமர் அவர்கள் சொன்ன காரணம், என்னுடைய மகன் புதிய ஆடை அணிந்த காரணத்தினால் உள்ளத்தில் பெருமை வந்து விடக்கூடாது, அதனால் தான் அடித்தேன், இனிமேல் அவன் உள்ளத்தில் பெருமை இருக்காது. அவ்வளவு எளிமையான வாழ்க்கை. அந்த செல்வங்கள் எல்லாம், கிஸ்ராவுடைய தலையிலே இருந்த கிரீடம் 190 கிலோ தங்கம். உலகத்தில் வரலாறில் எந்த மன்னனும் அப்படிப்பட்ட தங்கம் வைரம் பதித்த கிரீடத்தை வைத்ததில்லை. உலகத்திலேயே அன்றைய காலகட்டத்தில் டாப்பஸ்ட் ஜிடிபி பாரசீகம். அவ்வளவு செல்வமெல்லாம் காலில் கொண்டு வந்து கொட்டி விட்டார்கள் சஹாபாக்கள். அந்த கிரீடத்தை கொண்டு வந்து காலிலேயே போட்டாங்க. உமர் அவர்கள் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட அவருக்கு எடுக்கவில்லை. தலைக்கு தலையணை இல்லாமல் ஈச்சமர பாயில் கையை தலையணையாக வைத்து உறங்கினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கிழிந்த ஆடை அணிந்து கொண்டார்கள். அவர் ஏதாவது ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்தால் மக்கள் எல்லாம் உமர் உமர் என்று ஓடி வந்தால் கையில சில கற்களை பொறுக்கி அந்த மக்கள் மீது எறிவார்கள். என்னை பாராட்டாதே, என்னை புகழாதே, நான் ஒரு சாதாரண மனிதன்,
இப்படிங்க வரலாறுல இப்படி ஒரு மனிதர் வாழ முடியுமா? அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் யர்மூக், சிரியா பகுதியில் யுத்தம். சிரியா பகுதியில் என்னன்னா, ஜார்ஜியாவிலிருந்து 10 லட்சம் படை வீரர்கள், அர்மீனியா ஜார்ஜியாவிலிருந்து 10 லட்சம் படை வீரர்கள் ரிசர்வ் மிலிட்ரி ரோமன் வைத்திருக்கிறார்கள். 10 லட்சம் பின்னாடி 3 லட்சம் ஆக்டிவ் பர்சன். இஸ்லாமிய படையில் வெறும் 30,000. வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குதுங்க. நம்மெல்லாம் அந்த வரலாறை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். உமர் அவர்களை த கமாண்டர் ஆஃப் பீஸ் என்று சொல்கிறார்கள் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள். கமாண்டர் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தளபதி. ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த வரலாறு தான் காரணம். அபு உபைதா அல் ஜர்ராஹ் தலைமையில் 30,000 படை வீரர்கள் சிரியாவில் போருக்கு தயாராக இருக்குது. அந்த பக்கம் 3 லட்சம் ஆக்டிவ் மிலிட்ரி ரோமன் எம்பையரில், பைசாண்டியன் எம்பையரில் அப்படியே நெருங்கி வர்றாங்க. போர் நடக்குது. ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியல. 30,000 3 லட்சம் 10 மடங்கு அதிகம், சமாளிக்க முடியல. அப்போ ஒரு சில ராஜதந்திரங்களை கையாண்டு முஸ்லீம் படை பின்வாங்குது. இப்போ இன்னைக்கு சிரியாங்கிறது ஒரு சின்ன நாடு. அன்னைக்கு சிரியாங்கிறது சிரியா, பாலஸ்தீன், இஸ்ரேல், ஜோர்டான் இதுவெல்லாம் சேர்ந்தது சிரியா. அப்போ சிரியாவில் அதிகமாக யார் இருந்தார்கள் என்றால் முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் அல்லாத மக்கள் 90% இருந்தார்கள். 95% முஸ்லீம் அல்லாத மக்கள். அப்போ இஸ்லாமிய கவர்மெண்ட்டுடைய கடமை முஸ்லீம்கள் என்றால் ஜக்காத், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றால் ஜிஸ்யா, டாக்ஸ் பே பண்ணணும். அப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட ஜிஸ்யா டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணியாச்சு. இப்போ சிரியாவிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து இஸ்லாமிய படை பின்வாங்குது. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உடனே அபு உபைதா அல் ஜர்ராஹ் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இப்போ 3 லட்சம் படை வீரர்கள் எதிரியில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 10 லட்சம் ரிசர்வ் மிலிட்ரி இருக்கு, இங்க வெறும் 30,000. மேலும் படை வீரர்கள் வர வேண்டும், அவர்களுக்கு பொருளாதாரம் வேண்டும், உணவு வேண்டும், ஆடை வேண்டும், ஆயுதங்களை தயார் செய்யணும். இதுக்கெல்லாம் காசு வேணுமா இல்லையா? ஆனால் உமர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழும் ஆட்சியாளர் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். அவர் சொன்னார், ஜிஸ்யா வரியை முதலில் திருப்பி கொடுங்கள் அந்த மக்களுக்கு. லட்சக்கணக்கில் தீனார்கள் கஜானாவில் இருந்து எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு ஜிஸ்யா வரி திருப்பி கொடுக்கப்பட்டது. உலகத்திலேயே வாங்கின டாக்ஸை திருப்பி கொடுத்த ஒரே கவர்மெண்ட் இஸ்லாமிய கவர்மெண்ட் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய கவர்மெண்ட். போர் நடக்குதுங்க. லட்சக்கணக்கில் தீனாரும் திருகங்களும் தேவைப்படக்கூடிய நேரத்தில் உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு வெற்றி முக்கியம் அல்ல, எனக்கு நீதிதான் முக்கியம். எல்லாத்தையும் டாக்ஸை திருப்பி பே பண்றாங்க. கமாண்டர் ஆஃப் பீஸ் சொல்லி ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார். டாக்ஸை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் முஸ்லீம் படை பின்னாடி வருது. மீண்டும் ஈமானுக்கு உரமிட்டு 32 ரெஜிமெண்ட்டுக்கும் மேலாக காலித் பின் வலீத் தலைமையில் அபு உபைதா அல் ஜர்ராஹ் படை தளபதியாக காலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ், முஆத் பின் ஜபல், சயீத் பின் ஸைத், ஷாஹிம் இப்னு உத்மா, அபு இக்ரிமா, இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சஹாபாக்களை, வீரம் மிக்க சஹாபாக்களை தளபதிகளாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் படை 32 ரெஜிமெண்ட்டுகளாக பிரிகிறது. அதிலும் குறிப்பிட்டு ஒரு மனிதரை சொல்லியே ஆக வேண்டும். அபு ஜஹலுடைய மகன் அபு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே நபர் 200க்கும் மேற்பட்ட ரோமன் எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார்கள் போரில். அபு இக்ரிமா தன்னந்தனியாக 200 பேரை சமாளித்தார்கள். அங்கேயே ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்லிம் படை அப்படியே வீறு கொண்டு எழுந்தால், முஸ்லிம் படை என்று சொல்வதை விட இன்னைக்கு நிறைய முஸ்லிம் படை உலகத்தில் இருக்கு. 55 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய படையை முஸ்லிம் படை என்று சொல்லக்கூடாது, ஈமானிய படை. அது ஈமானிய படை. ஈமானை உரமிட்டு ஈமானை ஈமானில் வலுப்பெற்று உருவாக்கிய படை அந்த 30,000 நபர்கள். உள்ள போய் இறங்கி அடிச்சா அப்படியே 1 லட்சம் படை வீரர்கள் தெரிச்சு ஓடுகிறார்கள். போர்க்களம் எங்கும், யர்மூக் மைதானம் எங்கும் ரோமர்களுடைய தலைகள், ரத்த ஆறு ஓடுது. முஸ்லிம் படை அப்படியே முன்னே 30,000 வீரர்களுங்க, 3 லட்சம் பேர், நவீன ஆயுதங்கள், இறங்கி அடிச்சா படை தெரிச்சு ஓடுது எதிரி படை. உடனே கெய்சர் பயந்துட்டான்.
ரோமிலிருந்து இத்தாலியிலிருந்து ஒரு செய்தி அனுப்புகிறான். உடனே ஒரு தூதரை அழித்து சமாதானம் பேசி, இஸ்லாமிய படையோடு சமாதானம் பேசி சமாதானத்துக்கு வர்றான். ஜார்ஜின் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். ஒரு வரலாற்று சம்பவம் பாருங்க. அதில் அந்த பகுதியிலிருந்து ஜார்ஜ், முஸ்லீம் தரப்பிலிருந்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்தவுடன் ஜார்ஜ் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களுடைய தளபதி அபு உபைதா அல் ஜர்ராஹ் அவர்களை சந்திக்க வேண்டும். அப்போ காலித் பின் வலீத் ஓகே சந்திக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், நம்ம நினைக்கிறோம் காலித் பின் வலீத் ஒரு பெரிய வீரர்னு நினைக்கிறோம். இல்லைங்க, காலித் பின் வலீத் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மிகச்சிறந்த நல்லடியார் சைஃபுல்லா காலித் பின் வலீத். முதலில் அவருக்கு தஅவா செய்கிறார். இஸ்லாம் திருமறை குர்ஆனில் ஈசா நபியை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்னென்ன வசனங்கள் இருக்குதோ அதையெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்கிறார். அங்கேயே அந்த ஜார்ஜுடைய உள்ளம் அப்படியே மாறுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அபு உபைதா அவர்களை சந்திக்க அரண்மனைக்கு வர்றாரு. யாரு? ஜார்ஜ் நினைக்கிறாரு அரண்மனையில தான் அபு உபைதா இருப்பாருன்னு சொல்லி. இவர் கூட்டிட்டு போனா உள்ள ஒரு சின்ன கூடாரம், இந்த ஆட்டுக்கொட்டை மாட்டுக்கொட்டையெல்லாம் பார்த்துருப்போம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கூடாரம், மாட்டுக்கொட்டரை மாதிரி ஒரு கூடாரம். உள்ள போனா நிறைய மனிதர்கள் கிழிந்த ஆடையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல யாருங்க அபு உபைதா அல் ஜர்ரா? ஆடையில் அங்கங்க கிளிசலோடு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனை போல மண்ணை நோண்டி கொண்டு இருந்தார் அபு உபைதா அல் ஜர்ரா. இதை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் ஜார்ஜ். எங்களுடைய அரண்மனையில் மது மாது மங்கை ஆட்டம் போடுகிறோம், ஆனால் என்ன வாழ்க்கை இது, என்ன மனிதர்கள் இவர்கள் எல்லாம் மனிதர்களா மலக்குமார்களா என்று கேட்டார் ஜார்ஜ். அழுது கொண்டே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். நான் இனிமேல் திரும்பி போக மாட்டேன். எல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இமாம் தபரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் திரும்பி போக மாட்டேன் அந்த ரோமர்களுடைய படைக்கு. அப்போது அபு உபைதா அவர்களும் காலித் பின் வலீத் அவர்களும் உபதேசம் செய்கிறார்கள், அது தப்பு, நீ ஒரு தூதர், திரும்பி போய்த்தான் ஆக வேண்டும். அப்புறம் ஜார்ஜ் திரும்பி போய் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய படைகளுக்கு அவர் செய்திகளை கொடுத்து அந்த யர்மூக் யுத்தத்தில் இஸ்லாமிய படை வெற்றி கொள்வதற்கு ஜார்ஜும் ஒரு மிக முக்கிய காரணம். காலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், எதிரி படைக்கு கைசருக்கு கடிதம் எழுதுகிறார்கள், மரணத்தை சுவைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது. நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த இஸ்லாம் ஈமான் என்ற இன்பத்தை கைசர் அவர்களே நீங்கள் அறிந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த படையையும் திரட்டி வந்து அது போதாதென்று உங்களுடைய செல்வங்களையும் கொடுத்து எங்கள் மீது போர் செய்தாவது எதை அபகரிப்பீர்கள்? எங்கள் நாட்டை அல்ல, எங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானிய இன்பத்தை நீங்கள் அபகரிக்க ஆசைப்படுவீர்கள். காலித் பின் வலீத் அவர்கள் சொன்னார். யர்மூக்குடைய வெற்றி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரியுது. இந்த பக்கம் மொரோக்கோல இருந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் வரைக்கும், இந்த சைடு யமன்ல இருந்து ஐரோப்பாவுடைய எல்லை வரைக்கும், ஒரு பக்கம் ரஷ்யா வரைக்கும் 23 லட்சம் சதுர மைல்கள், 4054 சிட்டி. உமர் அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? உமர் அவர்கள் போர் வீரர்களுக்கு மட்டும் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. பள்ளிவாசல்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் முதலாக இரவுகளில் விளக்கேற்றப்பட்டது. ஏன் விலக்கேற்றப்பட்டது? பள்ளிவாசல் 24x7 இயங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் தன்னுடைய கவர்னர்களுக்கு. அங்கே ஒவ்வொரு நாளும் உரை நிகழ்த்த வேண்டும். மக்களை எல்லாம் கூட்டுங்க, பள்ளிவாசலுக்கு கூட்டுங்க, மக்களுக்கு உபதேசம் செய்யுங்க. மக்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது, மக்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஈமான திரும்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பல பிரச்சாரர்களை, பல தாயிக்களை உருவாக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுவதும் அனுப்பினார்கள். எதற்கு? மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தஅவா பணி நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும், கேப்பே இருக்கக்கூடாது. உலகத்திலேயே முதலில் ரேஷன் சிஸ்டத்தை உருவாக்கிய உமர் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல போடுறாங்களே ரேஷன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, எல்லாத்துக்கும் 2 கிலோ அரிசி, எல்லாத்துக்கும் 10 கிலோ அரிசி, அது அல்ல. உமர் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாருக்கு தேவையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுப்பது. கிட்டத்தட்ட 1 லட்சம் படை வீரர்களுடைய எழுத்து ஆவணமாக உமர் அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். இப்போ ஒரு 2014 நினைக்கிறேன், சவுதியில முர்கபா அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டுல உமர் பின் ஹத்தாப் பொறிக்கப்பட்டிருந்தது. மறுக்க முடியாத, அழிக்க முடியாத, மறைக்க முடியாத ஆட்சிக்கு சொந்தக்காரர் உமர். அதனால்தான் மைக்கேல் ஹெச்சார்ட் சொல்கிறார், நான் அலெக்சாண்டரை விட, அலெக்சாண்டர் தி கிரேட், அவரை விட உலகத்தில் அதிக பரப்பை ஆட்சி செய்த ஒரு மன்னன் அலெக்சாண்டரை விட
செங்கிஸ்கானை விட நான் உமரை முன்னிலைப்படுத்துகிறேன். ஏனென்றால் வாங்கின டாக்ஸை திருப்பி கொடுத்த கவர்மெண்ட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிவில் போலீஸ் ஸ்டேஷன்களை முதலில் உருவாக்கியவர் உமர் அவர்கள். பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் வரும். சென்னையில் கேள்விப்படுறமே கொத்தவால் சாவடி அப்படின்னா என்ன? கொத்தால்னா போலீஸ்னு அர்த்தம். அதை முதலில் உருவாக்கியவர் இஸ்லாமியர்கள். இன்னைக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இங்க பக்கத்தில் கேள்விப்படுறமே காக்கா சாவடி, அதெல்லாம் என்ன? இஸ்லாமிய ஆட்சி நடந்த போது போலீஸ் ஸ்டேஷன்களாக இருந்த பகுதி. உலகத்தில் மறைக்க முடியாத வரலாறு இஸ்லாமிய வரலாறு. அப்போ உலகத்திலேயே முதன்முறையாக சிவில் போலீஸ் ஸ்டேஷன்கள், ரேஷன் சிஸ்டம், எல்லாத்துக்கும் இலவச உணவு. ஒரு குழந்தைக்கு தாயோ தந்தையோ இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு 16 வயது வரைக்கும் இலவச உணவு கொடுத்த ஒரே மன்னர் உலகத்தில் உமர் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவால, கனடாவால கூட கொடுக்க முடியல. உமர் அவர்கள் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி. உமர்களுடைய சீர்திருத்தத்தை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜும்மாவில் நமக்கு தேவை உமருடைய வரலாறு ஆவேசத்துக்காக, ஆக்ரோஷத்துக்காக அல்ல. நாம் எப்படி இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம்? உமர் அவர்களுடைய வரலாறை படித்தால் பொறுமையும் தியாகமும் பிரிக்க முடியாமல் இருக்கும். பொறுமையும் தியாகமும் இல்லாமல் இஸ்லாத்தை கடைபிடிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் அப்படியே சொகுசா வாழ்ந்துட்டு போயிடலான்னு. இல்லை, பொறுமையும் தியாகமும் ஒவ்வொரு தனி மனிதன், தனி முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் உமர் அவர்களுடைய வரலாறில் படிப்பினை. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி ஒரு 10% உமர் அவர்கள் ஆட்சி செய்திருப்பார்கள், அவ்வளவுதான். உலகம் பார்த்தீங்களா எப்படி பேசுதுன்னு? அப்போ நானும் நீங்களும், ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய தூதரை, திருமறை குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாறுதல் உருவாகும். அப்படிப்பட்ட நல்ல முஸ்லீம்களாக வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تعينوا ولا تعزنوا وأنتم الأولون إن كنتم مؤمنين. நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால், நானும் நீங்களும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், அவர்களுடைய ஈமான் மாத்திரம், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மாத்திரம் உறுதியாக உண்மையானதாக இருந்தால், வலா தைனு வலா தஹ்சனு, நீங்கள் கவலையே பட வேண்டாம், பயமே வேண்டாம். ஆட்சியாளர்களை பற்றி பயம் வேண்டாம், இராணுவத்தை பற்றிய பயம் வேண்டாம், குடும்பத்தை பற்றிய பயம் வேண்டாம், பொருளாதாரத்தை பற்றிய பயம் வேண்டாம், நோயை பற்றிய பயம் வேண்டாம், எதை பற்றிய பயமும் நமக்கு வேண்டாம். நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். இப்படித்தான் வாழ்ந்தாங்க சஹாபாக்கள். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், வரலாறுல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த செய்தியை சொல்லாம உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நான் முடிக்க முடியாது. இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். யர்மூக்குடைய சிரியாவும் பாரசீகமும் வெற்றி பெற்று செல்வம் குவியுது. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். நல்ல முஸ்லீம்களுக்கு நல்ல படிப்பினை என்னன்னா, வெற்றி வரும்போதெல்லாம் சோதனை எதிர்பார்க்கணும். இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரன் வ இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரா. ஒரு செல்வம், வீடு கட்டியாச்சு, இடம் வாங்கியாச்சு, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அடுத்தது சோதனையை எதிர்பார். நீ உண்மையான முஸ்லீம் என்றால் சோதனை வரும். கடல் அலையை போல வரும். இந்த சமூகத்துக்கு கடுமையான பஞ்சம். கிட்டத்தட்ட 30,000 சஹாபாக்கள் இறந்து போன ஒரு பஞ்சம். கடுமையான அபு உபைதா அல் ஜர்ராஹ் அந்த பஞ்சத்தில் தான் மரணிக்கிறார். பல சஹாபாக்கள் எல்லாம் பஞ்சத்தில் கொத்து கொத்தாக மரணம். சிரியாவிலிருந்து யமன் வரைக்கும் பஞ்சம். இப்போ இந்த பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்றணும். அப்போ யூப்ரட்டிஸ் நதிக்கு அருகில் பல கால்வாய்களை வெட்டி பாரசீகத்திலிருந்து செல்வத்தை எல்லாம் உமர் அவர்கள் வித்தின் டேஸ்ல கொண்டு வர்றாரு. பல மாதங்கள் ஆனாலும் பாரசீகத்திலிருந்து மதீனா வர முடியாது. சில நாட்களில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. இப்ப எகிப்திலிருந்து கொண்டு வரணும். எகிப்து பெரிய செல்வ சாம்ராஜ்யம் உள்ள ஒரு நாடு. ஆனா அங்க செங்கடல் இருக்குது. சவுதிக்கும் எகிப்துக்கும் செங்கடல் இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே சூயஸ் கால்வாய், இந்த பாலஸ்தீன யுத்தத்தில் கூட மிக முக்கிய பங்கை வகிப்பது சூயஸ் கால்வாய். இந்த சூயஸ் கால்வாய் 1858 ஒரு பிரெஞ்சு தளபதி ஒருவன் வெட்டினான்.
ஆனால் வரலாறில் உண்மையிலேயே சூயஸ் கால்வாயை முதலில் உருவாக்கியவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் பின் ஆஸ் தலைமையிலே அதை மணல் மேடுகளாக மாற்றி ஒரு சில நாட்களில் மதீனாவுக்கு எகிப்து வழியாக பொருள் வந்து சேர்ந்தது. வரலாறை நான் சொல்லவில்லை, மைக்கேல் ஹெச்சார்ட் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய விளக்கத்தில். உள்ள வந்து சேர்ந்த உடனே அந்த பெரும் பஞ்சம் பாதுகாக்கப்பட்டது, பல மக்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. பல இமாம்கள் எழுதுகிறார்கள், இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக உமருக்கு மிகப்பெரிய தரஜா காத்திருக்கிறது. அப்படியான ஒரு வாழ்க்கை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கை. காந்திக்கு தேவைப்படுகிறார் உமர், ஜவஹர்லால் நேருவுக்கு தேவைப்படுகிறார் உமர், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தேவைப்படுகிறார் உமர். இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு உமர் தேவையில்லையா? பாலஸ்தீனத்திலே படுகொலை செய்யப்படக்கூடிய அந்த மக்களுக்கு உமர் தேவையில்லையா? ரோஹிங்கியாக்களுக்கு உமர் தேவையில்லையா? இந்த நாட்டில் சிக்குண்டு வாழ்கிறோமே, நமக்கு உமர் தேவையில்லையா? இனி உமர் திரும்பி வரமாட்டார். உமரை போல ஒரு ஆட்சியாளர் தேவை. 55 இஸ்லாமிய நாடுகள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் எதுவெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டதோ அதுவெல்லாம் இன்னைக்கும் இஸ்லாமிய நாடுகள். அதற்கு பிறகு உமையாக்கள் 100 ஆண்டுகள், அப்பாசியாக்கள் 150 ஆண்டுகள், துருக்கி சுல்தான்கள் 400 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். ஒரு நாடு கூட இஸ்லாமிய நாடு இல்லை, ஒரு நாடு கூட இஸ்லாமிய நாடு இல்லை. உமர் அவர்கள் இருக்கும் வரைக்கும் எதுவெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியோ அத்தனையும் இன்னைக்கும் இஸ்லாமிய ஆட்சி. கடைபிடிப்பது தாங்க வாழ்க்கை. உமர் அவர்களுடைய வரலாறு அப்படியே வீரமா பேசுறது இல்லை, யாரு வேணாலும் பேசலாம், யாரு வேணாலும் ஏட்டில் எழுதி படிக்கலாம். கடைபிடிப்பது வாழ்க்கை. ஒவ்வொரு தனி உமர் அவர்கள் பெரிய பேரரசாக இருந்து இறையச்சத்தோடு வாழ்ந்து சென்று விட்டார். நாமெல்லாம் பேரரசர்கள் இல்லை, நாமெல்லாம் எம்எல்ஏ இல்லை, நம்மெல்லாம் எம்பி இல்லை, சாதாரண முஸ்லிம். நமக்கு கடைபிடிக்க முடியாத இந்த மார்க்கத்தை? அவ்வளோ பெரிய தியாகம், அஜ்ரு தொழுகைக்கு பெரிய தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நம்முடைய தொழுகை சீர்பட வேண்டும். நான் ஏற்கனவே திருமறை குர்ஆனுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன வசனம்தான், நீங்கள் முதலில் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் வணக்க வழிபாட்டின் மூலம் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்துங்க. அல்லாஹ்வை தவிர யாரையுமே சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ் மட்டுமே எனக்கு போதுமான, என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்பேன். எந்த மனிதனையும் இந்த உலகத்தில் சார்ந்து வாழ மாட்டேன். அப்போ எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான அந்த கம்யூனிகேஷனில் கேப்பே இருக்கக்கூடாது. அது சீராக இருக்கணும், அது யுனிக்காக இருக்கணும். என்ன தமிழ் அர்த்தம்னு தெரியல, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான அந்த கம்யூனிகேஷன் ஒரு யுனிக்காக இருக்கணும். நானும் அல்லாஹ்வும் பேசுவோம், உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நான் பாவம் செய்வேன், நான் மன்னிப்பு கேட்பேன், நான் அல்லாஹ்வோடு பேசுவேன், என்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், அழுவேன். அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து சஹாபாக்கள் கற்றார்கள், உமர் அவர்கள் கற்றார்கள். அதே போல நாமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அப்படியான ஒரு சாலிகான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துர புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன்.